ஹாய் ட்ரேடர்ஸ், டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, லைவ் ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பயங்கரமான லாஸ் பண்ணி அதை ரெக்கவர் பண்ணி மைண்ட் அப்செட் ஆகி ரொம்ப டென்ஸ் ஆகி அது ரொம்ப பெரிய இதாகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். சரிங்களா? ஃபுல்லாக எடுக்கிற ட்ரேட் எல்லாமே லாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் நானும் ஓனர் ட்ரேட் எடுத்தேன். அதுக்கப்புறம் லாஸு வீடியோ ரெக்கார்ட் பண்ணாமல் பர்சனல் ட்ரேட் எடுத்தேன். ரொம்ப அனலைஸ் பண்ணி அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ½ hour விட்டு பொறுமையாக கண்டினியூஸாக 14 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணேன். சரிங்களா? டோட்டலாக ஒரு $7,000 லாஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டினியூஸாக 14 ட்ரேட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், $900 வச்சு கண்டினியூஸாக 14 ட்ரேட் ப்ராஃபிட் பண்ணேன். சரிங்களா? அதுக்கு ஒரே காரணம் ப்ராப்பர் நாலேஜ் ப்ளஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஸோ நான் ப்ராப்பரான சார்ட்டு சூஸ் பண்ணலை அப்படின்றத விட அது ஃப்ரைடே மார்க்கெட். சரிங்களா? ஃப்ரைடே மார்க்கெட்டில் கொஞ்சம் சார்ட் வால்டையில் தான் போகும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி மண்டே. ஸோ சார்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே ஓடிசியில் தான் இருக்குது. சரிங்களா? மண்டே சார்ட்டு ஓடிசியில். சரி, ஓகே, டுடே ஓடிசியில் ட்ரை பண்ணுவோம். ஒரு சார்ட் கூட லைவில் கிடையாது. நம்ம சார்ட் எடுத்து நீங்கள் ஓடிசியில் ட்ரேட் பண்ணாலும் சரி. சரிங்களா? அதுலேயும் நீங்கள் யாரும் எந்த பேரில் ட்ரேட் எடுப்பீங்களோ அந்த பேரை எடுத்து ட்ரேட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பேரை எடுத்து வச்சு ட்ரேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? ஸோ ஓடிசி ரொம்ப ரிஸ்க் அதிகம். அது கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் பொறுமையாக தான் ட்ரேட் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், $900 இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி பர் ட்ரேட் $50 கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு 2 or 3 ட்ரேட் எடுக்கிறேன் போதும் மேக்ஸிமம். சரிங்களா? 50 வேண்டாம், 50 கொடுத்தாவே எனக்கு லாஸ் ஆகுது. நான் 40 கொடுக்குறேன் இந்த வாட்டி. ஓகே, நான் இந்த இடத்துல பையருக்கு போயிருக்கேன். சரிங்களா? ஏன் பையருக்கு போயிருக்கேன் கொஞ்சம் யோசிங்க. என்னோடய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? என்னோடய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக அப்படின்னா நான் யோசிக்கிறது கரெக்டு. அப்போது இது நான் எப்படி இந்த ட்ரேடை எடுத்திருப்பேன் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் நாலேஜை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சரியாக தப்பா அப்படின்றத நான் சொல்லுவேன். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தர் நாலேஜ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்கள் பாருங்கள், செல்லர் வந்துட்டான். ஓகே ஓகே, என்ன நடக்கும்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். லாஸ்ட் டைம் என்ன நடக்கலாம், இல்லை டோஜியாக கூட முடியலாம், இல்லைனா ஒரு பாயிண்ட் மேலே முடிஞ்சு ப்ராஃபிட்டும் வரலாம். சரிங்களா? முடிஞ்சு சோலி. சரிங்களா? ஓகே, செல்லர் என்ட்ரி. ஸோ நான் இப்போ மார்டிங்கில் எடுக்கிறேன். ஓகே, நான் ஏன் இங்கே மார்டிங்கில் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். எனக்கு போன ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு, அதனால் இந்த ட்ரேட் நான் மார்டிங்கில் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இதில் 100% பையர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது என்னோட கணிப்பு படி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி வரல அப்படின்னா அந்த சார்ட்டை விட்டுடலாம். ஓடிசி ரொம்ப ரிஸ்க்கான சார்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். என்ட்ரி ஆகிட்டோம். ஓகே, ஓ மை காட், பையரும் மாறி மாறி ஃபைட் பண்ணுறாங்க. ஓகே 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 ஓகே, என்ன வேணாலும் நடக்கலாம். ஓடிசியை பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? நம்ம எடுக்கிற ட்ரேட் ப்ராஃபிட் தான் வரணும் அப்படின்னு நினச்சி ஓடிசி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா லாஸ் ஆகிரும். சரிங்களா? ஓகே, இது ப்ராஃபிட் தான். சரிங்களா? ஸோ மார்டிங்கல் ப்ராஃபிட். நான் எப்படி இந்த ட்ரேடை எடுத்திருப்பேன்? ஃபஸ்ட் ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ட்ரேட் நான் எப்படி எடுத்திருப்பேன்? கன்ஃபார்மாக பையர் தான் வருவான்னு எப்படி என்னோடய ப்ரெடிக்ஷன். ஸோ யோசிங்க, நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். இல்லை எனக்கு எதுவுமே தெரியல, நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும், ஃபஸ்ட்லேருந்து பேசிக்லேருந்து நான் ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ண உடனே ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? நமக்கு என்ன தெரிஞ்சாலும் சரி, அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ராக்டிஸ்ன்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக முக்கியம். அது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது உள்ள என்னன்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம். இல்லை வேறு சார்ட் நம்ம எடுத்து பார்க்கலாம். எந்த சார்ட் எடுத்தாலும் நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதுதான் நாலேஜ். சரிங்களா? இது நமக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம சார்ட்டில் ட்ரேட் எடுக்கணும். இல்லை அந்த நாலேஜ் வச்சு ட்ரேட் எடுக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா விட்டுடலாம். சரிங்களா?
டவுன் ட்ரேடு கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்களா டவுன் ட்ரேடு கொடுத்ததுமே பையர் என்ட்ரி ஆகிறான். சரிங்களா, இதுதான் ஓடிசி. நான் வந்து டவுன் ட்ரேட் கொடுத்தேன், கொடுத்து 2 செகண்டுக்கு அப்போ தான் ப்ளேஸ் ஆச்சு. அது ப்ளேஸ் ஆனதும் உடனே பையர் என்ட்ரி. சரிங்களா, அது நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ 10 செகண்ட் டிலே பண்ணி வந்து இது பண்ணி கூட பாருங்கள், பின்னாடி போய் கூட பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ அந்த ட்ரேட் எடுத்த அடுத்த செகண்ட் அது பையர் என்ட்ரி. சரிங்களா, அதுக்கு காரணம் அந்த ஓடிசி தான். சரிங்களா, புரோக்கர் தான். சரிங்களா, ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓடிசியில் ட்ரேட் பண்ண வேண்டாம், மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்னன்னாலும் பண்ணும், எப்படினாலும் மேனிபுலேட் பண்ணும், உங்களுக்கு ப்ராஃபிட் தர விடாது. சரிங்களா, ஓகே. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வந்து 40 செகண்டில் ட்ரேட் எடுத்தேன். சரிங்களா, ஆனால் இங்கே இருக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம். சரிங்களா, ஸோ இங்கே இன்னும் ஒரு 7 செகண்ட் ஓடிட்டுருக்கு. இந்த 7 செகண்டில் இந்த பையர் மேலே வந்துட்டான் அப்படின்னா கூட எனக்கு லாஸ் தான். சரிங்களா, அதே மாதிரி ஓடிசியில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். டைமிங் ப்ளஸ் அமௌண்ட்டு ரொம்ப முக்கியம், கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா, எதுவுமே தெரியாமல் ட்ரேட் பண்ண வேண்டாம். சரிங்களா, கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம கேபிட்டல் 12993 இருக்குது. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக 3000 பண்ணிடுவோம். இன்னும் எவ்வளோ இருக்குன்னு $7 தான். ஓகே, அடுத்து ஒரு ட்ரேட் எடுத்தால் 13,000 வந்துடும். ஸோ ஓகே, அடுத்து ஒரு ட்ரேட் எடுப்போம். பொறுமையாக வெயிட் பண்ணி எடுக்கலாம், ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது. சரிங்களா, நமக்கு தேவை ப்ராஃபிட். அது 5 நிமிஷம் லேட் ஆனாலும் சரி, இல்லை 10 நிமிஷம் லேட் ஆனாலும் சரி, அவசர அவசரமாக ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிக்க வேண்டாம். போன ஃப்ரைடே அப்படி தான் பண்ணிட்டேன். கண்மூடித்தனமாக ட்ரேட் எடுத்து லாஸ் ஆக மைண்ட் அப்செட் ஆகி ட்ரேட் எடுத்து டோட்டலாக லாஸ் பண்ணி அதை திரும்ப ரெக்கவர் பண்ணி ஒரு வழிக்கு வந்து அது மிகப்பெரிய ப்ராசஸ் ஆகி போச்சு. மண்டை வந்து எப்படின்னா வச்சுக்கோங்க, ரொம்ப ஹீட் ஆகி டென்ஷனுங்க. அது வந்து உங்களுக்கு புரியாது. நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ உங்களுக்கு புரியும். நம்மளுடைய அமௌண்ட் அங்கே போயிட்டே இருக்குது, ப்ராஃபிட் வரலையே அப்படின்ற ஒரு வழி இருக்குது பாருங்கள், அது ரொம்ப மிகப்பெரிய கொடுமை. சரிங்களா, அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா, ஓகே. செல்லர் என்ட்ரி ஆகிட்டான், பயங்கரமான என்ட்ரி. நம்ம பொறுமையாக வேறு சார்ட் பார்ப்போம். இது வேண்டாம். நான் ஏங்க பையருக்கு போனேன்? சரிங்களா, இது எனக்கு தெரியும் 100% பையர் தான் வருவான். சரிங்களா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது என்னோட நாலேஜ் வந்து இதே இடத்துல இதே மாதிரி வந்து நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா, எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு பையரும் செல்லரும் மாறி ஃபைட் பண்ணிட்டு இடத்துல இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆல்ரெடி நிறைய ட்ரேட் எடுத்திருக்கேன். 100% பையர் தான் வருவான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது ஆப்போசிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆப்போசிட் ஆகுது அப்படின்னா அது ஓடிசி மார்க்கெட். சரிங்களா, ரியல் மார்க்கெட்டில் ஆப்போசிட் ஆகாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் 17 செகண்ட்ஸ் இருக்குது. பையர் வந்துட்டான், பட் லாஸ்ட் செகண்டில் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன வேணுனாலும் நடக்கலாம். சரிங்களா, ஸோ ஓடிசியில் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. ஏன்னா நம்ம அமௌண்ட்டை தக்க வச்சுக்கலாம். ஓகே, ப்ராஃபிட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே பார்த்தீங்களா இது கேப் டவுனு, ஆனால் நம்மளோட ட்ரேடுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது, இது ப்ராஃபிட் தான். சரிங்களா, ஓகே. இது எப்படி நான் ட்ரேட் எடுத்திருப்பேன்? இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க. எனக்கு எப்படி ட்ரேட் எடுக்கணும், எங்கே ட்ரேட் எடுக்கணும், எப்படி ட்ரேட் எடுக்கக்கூடாது, எந்த இடத்துல எப்படி இருந்தால் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் எனக்கு இருக்குது. என்கிட்ட இருக்குது, அவ்வளோதான் விஷயம். சரி, நான் ட்ரேட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நீங்களும் உங்கள் நாலேஜை கெயின் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட நாலேஜ். சரிங்களா, ஸோ நீங்களும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும். எனக்கும் அடிமட்டத்துலேருந்து பேசிக்லேருந்து தெரிஞ்சு நானும் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும். நீங்கள் என்ன மாதிரி நீங்களும் மாறணும் அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் தேவை. அந்த நாலேஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் தேவை. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா, அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இங்கே ஒன்றுங்க, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்களேன், ட்ரேடிங் சம்மந்தமான டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட்டோட ட்ரேட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தினமும் நியூஸ் டைம் அப்லோட் பண்ணுவேன், அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. நியூஸ் டைமில் ட்ரேட் பண்ண வேண்டாம். சரிங்களா, ஓகே. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு ட்ரேட் உங்களுக்காக சும்மா ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், ஒரு $5 வச்சு. சரிங்களா, ஜஸ்ட் நம்மளுடைய நாலேஜை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. எனக்கு ப்ராஃபிட் தேவை கிடையாது, எனக்கு பணம் தேவை கிடையாது. சரிங்களா,
ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரேட் எடுத்து முடிச்சுக்கிறேன். நம்ம நாலேஜ் தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்து முடிச்சுக்கலாம். சரிங்களா? எல்லாமே லிமிட்டு தாங்க. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது பண்ணிட்டா இது முடிச்சுக்கலாம், இவ்வளோ இருந்தால் நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு லிமிட்டில் இருக்கணும். லிமிட்டில் இல்லை அப்படின்னா ட்ரேட் எடுத்துகிட்டே இருப்பீங்க, லாஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அமௌண்ட் போயிட்டே இருக்கும். அது வந்து மிகப்பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ மன உளைச்சலுக்கு ஆளாயிருவீங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. பணம் ஈஸியாக வராது, ஆனால் அப்படி ஈஸியாக வர பணம் இருக்காது. அதே மாதிரி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் கண்டிப்பாக வரும். சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது சார்ட்டில் எந்த ட்ரேடு எடுக்கிற மாதிரி நமக்கு சார்ட் அமையலை. ஓகே, சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை ப்ராஃபிட் ஆல்ரெடி எடுத்தாச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸு, மார்டிங்கல் ப்ராஃபிட்டு, செகண்ட் ட்ரேடு ப்ராஃபிட், தேர்ட் ட்ரேட் ப்ராஃபிட், ஷார்ட். சரிங்களா? இதோட ஸ்க்ரீன்ஷாட் குரூப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. புதுசாக பிகினராக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ தினம் பார்த்து உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே.